அவள் அந்த அருள் அப்படி முன்னுக்கு கொட்டுது. அது மாதிரி என்ன பொழியாய் மழை, மழையே அது மாதிரி பொழிவாயா. அம்பாளுடைய கருத்த திருமேனிவோட கடல் நீரை முகந்து கொண்டு மேலெழுந்து கருமுகிலாக மேலெழுந்து அம்பாளுடைய சிற்றிடை போல வானத்திலே மின்னி அம்பாளுடைய திருப்பருவம் போல வானவில்லை வளைத்து அம்பாளுடைய காலில் இருக்கிற பொற்சிம்பர்கள் போல சத்தமிட்டு இடித்து அம்பாள் இறைவனுடைய தன்னுடைய பிரிவில்லாத சிவனுடைய அன்பர்களுக்கு அவள் கொட்டி சொருகின்ற அருள் போல பொழிவாய் மலையே. ஐயா, சென்னையில பாடல் பெற்ற தலம் ஒண்ணு இருக்கு ஐயா, திருமுல்லை வாயில். சுவாமிக்கு பேர் மாசிலா மணீஸ்வரர், அம்பாளுக்கு கொடியிடை நாயகி. கொடியிடை நாயகி. அப்ப மலையேலோ ரொம்ப இதே மாதிரியான ஒரு பாட்டு இங்கேயும் உண்டு. எங்கே என்றால் திருப்பாவையிலையும் இதே மாதிரி சொல்லுவார்கள். திருப்பாவையிலையும் இதே மாதிரி சொல்லுகிற பாடல் உண்டு. அப்ப இதுதான் முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருபடி மேல் பொன்னஞ்சிலம்பச் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலகுலவி நந்தம்மையாளுடையாள் தன்னிற் பிரிவிலாயும் கோமான் என்பற்கு முன்னியவள் நமக்கு முஞ்சுரக்கு மின்னருளே என்ன பொழியாய் மலையோரம்பாவாய் என்று படிக்கிறேன். இல்ல பாத்தீங்களா பாட்டாயா நீங்க சொல்றீங்க, ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புகழ்ந்தெடுத்து ஆர்த்தேரி முதல் படிச்சு விடுங்க இருக்கா. திருச்சிற்றம்பலம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடுகார் தேரே ஊழி முதல்வன் உருகம் போல் மெய் கருத்தே பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னே வலம் புரி போல் நின்றதிர்ந்தே தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தெம்பாவா. இது திருப்பாவையிலே ஆண்டாள் படித்தது. நாங்களேன் திருப்பாவை திருவம்ப காலத்துல படிக்கிறீங்களே, அது சொல்லுங்க பாப்போம். ஆனா படிக்கிறது மரபில்லை, ஏன் என்று சொல்லுங்க. படிக்க கூடாது. அப்ப திருப்பாவை படிக்கலாமோ? அது பெருமாள். அப்ப ஏன் படிக்க கூடாது? பெருமாள் ஏன் படிக்க கூடாது திருவம்பாவையில? அதான் நீங்க படிக்கிறீங்களு தெரிஞ்சுதான் கேட்கிறேன். அது பிள்ளை ஏன் படிக்க கூடாது? அது சரி, ஏன் நாங்கள் படிக்க கூடாது? சிவனடியார்கள் விஷ்ணுவை கும்பிட்டா குறைஞ்சா போயிடும். அந்த பாடல்கள் மாணிக்கவாசர் கேட்ட பாடல்கள் இருக்கு தானே சார்? பாடல்கள் இருக்கு. அதுல ஒரு பாடல சொல்லி சிறுதெய்வம் ஏற்றாதே, சிறுதெய்வம் ஏற்றாதேன்னு ஒரு சிறுதெய்வம் ஏற்றாதே என்றதால படிக்கிறது இல்ல. ஓகே, வேற நீங்கள் திருவம்பா படிக்கிற பொழுது என்ன படிக்கிறீர்கள் என்றால், திருமால் பிரமன் எல்லாரும் நின்று உன்னை துதித்துக் கொண்டு நிற்கிறார் என்று அதான் பொருள் படிக்கணும் என்று சொல்றது. சிவனை வழங்குற பொழுது ஐயா கடைசி பாட்டு என்ன சொல்லுது? அதுல அந்த திருப்பள்ளி எழுச்சியில
புவனியில் போய் புறவாமையினால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துரைவாய் திருமாலாம் அவன் பெய்தவன் மலரவன் ஆசைப்பட வளர்ந்தமை கருணையின் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ளவல்லாய் அறமுதே வள்ளி எழுந்தருளாய் என்று படிச்சு போட்டு இப்ப திருமால் சிவனடியில சிவன்ல வந்து நிக்கிறார் வாசல்ல. அதை படிச்சு போட்டு மாலறியா நான் முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூருதேன் வாய்ப்படுது என்று படிச்சு போட்டு அங்கேயும் போயிருந்து படிச்சா என்ன கருத்து ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு, பொருள் தெரியாம படிக்கிறீங்க. அதான் அதுக்கு தப்பு என்று சொல்றேன். ஏனென்றால் ஒரு இடத்துல நீங்க என்னென்று கேட்டால் ஒரு ஒரு வரவேற்பு விழா ஒருத்தருக்கு நடத்தினால் இன்னொருவரையும் கூப்பிட்டு வச்சு அங்க கொண்டாடுவீங்களோ? இல்ல, அது அவருக்கு தனிப்பா வைக்கிறேன்டா அதை செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. பெருமாள் கோயில்ல பெருமாளை போய் கும்பிடுறதோ பாடுறதோ பிரச்சனையே இல்லை. சிவன் கோயில்ல சிவனை பாடுறதோ பிரச்சனையே இல்லை. சிவன் கோயில்ல பெருமாள் இருப்பதும் பிரச்சனை இல்லை, அங்க பெருமாள் வழிபாடுவாங்க. ஆனால் ரெண்டு விஷயம் பெற, சிவன் கோயில்ல பெருமாள் இருக்கிற பொழுது பிரதோஷ காலத்தில் சந்நிதி சாத்தப்பட வேண்டும். பிரதோஷ காலத்துல செய்யக்கூடாத 8 விஷயங்கள்ல ஒன்று விஷ்ணு தரிசனம். ஏனென்றால் பெருமாளும் அங்க ஆலகால விஷம்பரேக்கு ஓடி 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 சுத்தி சுத்தி நின்று சிவபெருமானால காக்கப்பட்டவர். அவர் அங்க பிரதோஷ காலத்துல சிவசந்நிதியில நீக்கிறார். நீங்கள் பெருமாள் சந்நிதியில போய் அவர் சந்நிதியில இல்லை. விளங்குதா சொல்றது? சிவன் கோயில் சந்நிதியிலே அவர் இல்லை அந்த நேரம் பிரதோஷ காலத்தில். அதே மாதிரி திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி காலத்துல அவர் சிவன் சந்நிதி வாசல்ல நின்று நிற்கிறார். நீங்கள் எப்படி அவற்ற வாசல்ல போய் பெருமாளே நீதான் என்று கும்பிடுறது? கொஞ்சம் பொருள் உணர்ந்து படிப்பவர்கள் இந்த தப்பு செய்ய மாட்டார்கள். நான் பிள்ளை என்று சொல்ல இல்லை. உங்களுக்கு பெருமாள் தான் ஈர்ப்பு சொன்னா பெருமாள் கோயில்ல போய் நல்லா படிக்கலாம், அதுலயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ரெண்டையும் சேர்க்கிறது சரி வராது. சிதம்பரத்திலேயே நடராஜரும் அங்கால பெருமாளும் ஒன்றா இருக்கிறேன் தானே. அன்றைக்கு அங்க இது நடத்தினோம் என்னண்டா வைகுண்டகாதேசி. அப்ப பெருமாள் போய் நடராஜரை பார்க்க போறாரு, தரிசனம் செய்யறாராம். பெருமாள் நடராஜரை பார்ப்பார், நடராஜர் போய் பெருமாளை பார்ப்பாரோ? இல்ல, என்னண்டா பெருமாள் எந்த ஒரு பெருமாள் கோயில்லையும் சிவமூர்த்தம் கிடையாது, ஞாபகம் வச்சிருங்க. எந்த ஒரு பெருமாள் கோயில்லையும் சிவன் முருகன் அம்பாள் என்ற விக்கிரகம் இருக்கிறது பார்த்திருக்கிறீங்களோ? இல்லை. ஆனா சிவன் கோயில்ல விஷ்ணு உண்டு. ஏனென்றால் வைஷ்ணவன் தோன்றுவதற்கு முன்னரேயே சிவன் கோயில்ல விஷ்ணு இருக்கிறார். அது பிரச்சனை இருக்கு. அதை கேட்ட பொழுது கிருபானந்த வாரியர் சொன்னார், அண்டாவுக்குள் குண்டாவை அடக்கலாம், குண்டாக்குள்ள அண்டாவை போடையிலுமோ என்று நகைச்சுவையாக சொன்னார். பெருமாள் வடிவத்திலேயும் இறைவன் இருக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் வணங்குகின்ற மரபு ஒன்று இருக்குது. எங்கட மரபில நாங்கள் இப்படி கும்பிடைக்க அண்டையும் கூட எங்கட மரபை எங்களுக்கு தெரியாமல் அதில் ஒரு விளக்கம் இல்லாமல் நாங்கள் கும்பிடுகிறோம் என்ற கருத்து. நீங்க ரெண்டையும் போய் கும்பிட்டா புரியுதா? ஆனவடிக்காத்தான் அதை சொல்றது. என்னத்துக்காக இதை சொல்ல வந்து நாங்கள் இங்க திருப்பாவை இன்றைக்கு அந்த மலையின் சைக்கிள் ஓட்ட சைக்கிளை பற்றி சொல்லிக்க திருப்பாவை வந்தது. திருப்பாவை வரும் பொழுதுதான் இந்த கதை வந்தது எங்களுக்கு, இல்லையா? திருப்பாவை வந்த பொழுது இந்த கதை என்ன, திருப்பாவை நாங்கள் பொதுவாக ஏன் படிக்கிறது இல்லை என்றால் எனக்கு நல்ல விருப்பம் திருப்பாவை. நான் தனியாக பாடல் பார்க்கிறேன், நான் நல்ல சுவையாக இருக்கும். ஆனா வழிபாட்டு ரீதியில ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கின்னு சொல்றது. மருந்துகள் வைத்தியர் கொடுக்க சொல்லுவது, இந்த மருந்து கொடுக்க அந்த மருந்து கொடுக்கப்படாது. ஒன்றில் வேலை செய்யாத அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வேறு, நீங்கள் இதையும் அதையும் சேர்ந்து செய்ய வேண்டாம். அவர்களுக்காக நீங்கள் திருவம்பாவை படிச்சு கொண்டு சுவர்க்க ஆயுள் சென்று விட வேண்டாம். இல்லாட்டால் உங்களுக்கு அந்த உங்களுடைய வழிபடு தெய்வம் உங்களுக்கு ஈர்ப்பு அங்க இருந்த பெருமாளை வடிவ 30 நாளும் திருப்பாவை படிச்சு சுவர்க்கலாயுத செய்ய கும்பிடலாம், அதுல பிரச்சனை இல்லை. இது அந்த தெய்வம் பெருசு இந்த தெய்வம் சிறிது கண்டில்லை. நாங்க சொல்றது திஸ் இஸ் அ யூனிக்னஸ். நாங்க இது பெரிய அது பெரிய, இது எங்களுடைய யூனிக்னஸ், எங்களுடைய தனித்துவம். சைவத்தின் தனித்துவத்தில நாங்கள் இப்படித்தான் பார்க்கின்றோம், இப்படி வழிபடுகின்றோம். வைணவத்தின் தனித்துவத்தில் அவர்கள் அப்படி, அவர்கள் தனித்துவத்தை அவர்கள் பேண வேண்டும். ஒரு பிரச்சனை வேதம் சொல்லிக்க அரி ஓம் என்று சொல்லினோம். அரி என்றால்
திருமால் தானே. ம். அப்ப ஏன் எங்களுக்கு ஓம் நம சிவாயன்னு சொல்லாம குருக்கள் மேல அறிவோம் தான் தொடங்கினோம் வேதத்துல. என்னோட ஒரு கொஸ்டின் ஒன்று. ஓம் என்றுதான் வேதம் துவங்குதுன்னு எல்லா நூல்கள்லயும் சொல்லியாச்சு. கந்த புராணத்துல கந்த புராணத்துல இப்ப பிரம்மனை கூப்பிட்டு சிறையுறத்தேக்க பிரம்மனை கேட்கிறார். பிரம்மனே இங்க வா, இங்க வா வந்த நீரார் பிரம்மன் என்ன செய்கிறீர்? படைத்தல் செய்கிறீர். என்ன தெரியும்? வேதங்கள் தெரியும். சொல்லும் என்னொன்னே ஓம் என்றுதான் தொடங்கின, சரி என்று தொடங்கியல. ஓம் என்றுதான் வேதங்கள் தொடங்குது. ஓம் என்று நால்மறை தொடங்குது என்று கந்த புராணம் வேதம் மற்றது வேதங்கள்லயே சொல்லி இருக்குது. அது பிற்பாடு அந்த வளமை வந்து ஹரி ஓம் என்று சொல்ற வளமை வந்து பிற்பாடு வந்தது. இந்த சங்கர வேதாந்த மரபில் அது வந்தது. ஹரி ஓம் என்று சொல்றது வந்தது. பிறகு வேதங்கள்ல வந்து அவங்களுக்கு வேதம் மிக பிரமாணம். வேதங்கள்ல அவங்க எக்ஸ்பர்ட். இப்ப சிவாச்சாரியார்களுக்கு ஆகமம் பிரமாணம். வேதமும் ஒரு படிப்பார்கள். சிவாச்சாரியர்கள் அவர்களிடமும் வேதம் படிப்பார்கள். அப்ப வேதம் படிக்க அவங்க ஹரிஓம் ஹரிஓம் என்று சொல்லி கொடுத்து இவங்களும் ஹரிஓம் என்று சொல்லி இப்ப ஹரிஓம் என்று தான் சொல்றோம். ஆனா ஹரி என்ற பெயரும் சிவனுக்குரிய பெயர். நீங்க சிவ சகஸ்ரநாமத்துல பார்த்தா வரும். அப்படியும் எடுக்கலாம். ஆனா ஓம் என்று சொல்றதுதான் மரபு. மரபு பழைய மரபு ஓம் என்பதுதான். ஓம் என்று அதை என்னோடத்துல எழுதி இருக்கிறேன். அது இந்த இதுல வரும். பதஞ்சலி சூத்திரத்துல ஓம் என்று தான் தங்களுக்கு இருக்கு. பதஞ்சலி சூத்திரம் அரியண்டு இல்ல பாத்தீங்களா? நல்லா கதைச்சிருக்கீங்க. தாங்கள் அதைத்தான் ஃபாலோ பண்றேன்னு சொன்னேன். ஓம் என்று தான். பதஞ்சலி சூத்திரம் செய்யல ஒரு மகுடாகமத்தில இருந்து செய்யறார். அப்ப சிதம்பர பூசமுறை வந்து மகுடாகமம். மகுடாகமத்தின் மற்ற பூசமுறைகள் நீங்க எங்க இருக்கணும், அந்த கோயில் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. மகுடாம கோயில் எல்லாம் தஞ்சாவூர் கோயிலுக்கு மகுடாகமம், அங்கோவாட்ல இருக்கிற கோயில் இருக்கு தானே, இந்த இந்தோனேஷியா அங்க இருக்கிற அங்க கோயில் எல்லாம் மகுடாகம மரபு. மகுடாகமத்துல நடராஜ பெருமானுக்கு மிக முக்கியத்துவம். சிவலிங்கத்தின் உச்சியிலே நடராஜர் நடனமாடுவதாக தியானிப்போம். அந்த நடராஜர் வந்து மகேஸ்வர மூர்த்தத்தில் உள்ள நடராஜர் அல்ல, அவர் ஞானமா நடராஜ பெருமான் பரசிவன் அந்த நடராஜர் என்று சொல்றது. அந்த வழிபாட்டு மரபு மற்ற ஆகமங்கள்ல மற்ற இடங்கள்ல இல்லை. அப்ப இது வந்து அந்த பாடல். அடுத்த பாடல் ஒரு படிங்க பாப்போம். அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் மலர்ந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அம்கண்ணரசை அடியோர் கக்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரும் வாவாய். அருமையான பாடல். செங்கணவன் பால் ஆர் செம், இதை பிரிக்கணும். செம் கண் அவன், சிவந்த கண்களை உடையவன். யாரது? திருமால். சிவன் சிவந்த கண்கள். திருமாலுடைய கண்களை புண்டரீகாட்சன், தாமரை கண்ணான் என்று அவனுக்கு பெயர். புண்டரீகமண்டா தாமரை, அட்சமண்டா கண், புண்டரீகாட்சன் தாமரை கண்ணன். அதான் 1000 மலர்கள்ல ஒரு மலர் உடைய தன்னுடைய கண்ணை எடுத்து தந்தான் என்று சொல்லுவார்கள் இல்லையா? தாமரை சிவந்த கண்கள். அதான் செங்கணவன் பால் அவனுக்கு. திசைமுகன் பால் ஆர் திசைமுகன்? நான்முகன். 4 திசைகளுக்கு ஒன்றாக 4 முகங்களை உடையவன் திசைமுகன். திசைமுகன் பால் தேவர்கள் பால், மற்றுமுள்ள தேவர்களுடைய பால். எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா. திருமால் இருக்கிறார், அவருக்கு இல்லை. நான்முகன் இருக்கிறார், அவருக்கு இல்லை. தெய்வங்கள் இருக்குது, அவருக்கு இல்லை. அவங்க ஒருவருக்குமே இல்லாத அளவு அளப்பெரிய இன்பம் நம் பாலதாக எங்களுக்கு தந்தார் இறைவன். எங்களுக்கு
அந்த தந்தார் இறைவன் செங்கணவன் வாழ் திசைமுகன் பால் தேவர்கள் வாழ் எங்கும் இயலாததோர் இன்பம் நம்பாலதா. இறைவனுடைய எண் குணங்களில் உண்டு வரம்பில் இன்பம் உடைமை, இன்ஃபினிட் பிளிஸ். வரம்பில் இன்பம் தமிழ்ல சொல்றது. அதுல சமஸ்கிருத சொல்லுக்கு இணை ஒன்றுமே இல்லை. ஆனந்தம். இறைவன் சச்சித் ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம் என்றால் எல்லையற்ற வரையறையற்ற முடிவற்ற இன்பம். அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதி நீ பெற்றதொன்றென்பால் என்று வேறு அன்னைக்கு வாசகம். அந்தமொன்றில்லா ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். இன்பம் வந்தால் துன்பம் வரும். இன்பத்துக்கு எதிர்ச்சொல்லுண்டுதானே துன்பம். இன்பமும் துன்பம், இன்பமும் துன்பமும் நமது வினையால வார. நாங்க செய்கிற நல்வினை செய்து புண்ணிய பலன் இன்பம், நாங்க தீவினை செய்த பாவத்தினுடைய பலன் துன்பம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அதற்கு தொடக்கம் உண்டு, முடிவுண்டு, அளவுண்டு. ஆனந்தத்துக்கு தொடக்கமில்லை, முடிவில்லை, அளவில்லை. அது வினையால் வராது, அது இறைவன் தருவது. ஏனென்றால் இறைவன் தான் ஆனந்த வடிவா இருப்பவன். நாங்கள் இறையச் சேருகின்ற பொழுதுதான் அந்த இன்பத்தை, அந்த வரம்பில் இன்பம் என்ற ஆனந்தத்துக்குரியவராகிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு இன்ப துன்பம். ஆன்மா இறையுடன் அத்திவிதமாக ஒன்றாக சேரும் பொழுது அந்த இறைவனுடைய எண் குணங்கள்ல அந்த ஆரங்களுக்கு பதிவு. அவருடைய அளவற்ற அறிவு, அவன் எனதறிவு எனதுரை தனதுரை ஆகின்றவரை அவருடைய அறிவு எங்களுக்கு வரும். அதுதான் பதிஞானம். அவருடைய ஆனந்தம் எங்களுக்கு வரும். அவருடைய அருள், எல்லையற்ற வரையறற்ற அன்பு. இப்ப எல்லாம் எங்களுக்கு எல்லைக்குள்ளதான் அன்பு, வரையறைக்குள்ளதான் அன்பு. அதை கொஞ்சம் கொஞ்சமா விரித்து கொண்டு போகலாமே தவிர எல்லையற்ற அன்பு இறைவனை போல வராது. அந்த அருள் இறைவனை இறைவனட்டு ஒன்றான பிறகுதான் வரும். ஆனபடியாத்தான் எங்களுடைய நாயன்மார்களை மட்டும்தான் நாங்க அருளாளர் என்று சொல்றது. இப்ப என்னதான் நல்லதெல்லாம் செய்தாலும் நாங்க சொல்றோம் நாங்களா அவர் நல்ல அன்பு உள்ளவர், கருணை உள்ளவர் எல்லாம் சொல்லுவோம். யாராவது அருள் உள்ளவர் என்று சொல்றோம் நாங்களா? இல்ல இல்ல. அருள் என்றது இறைவனுடைய அடியவர்களுக்கு, இறைவனுடைய ஒன்றாக கலந்த அடியவர்களுக்கு அந்த பண்பு வரும். மற்றபடி இறைவன் தான் அதுக்கு. இப்ப இதெல்லாம் இறைவனிடமிருந்து எங்களுக்கு வருகின்ற முத்தி நிலையில ஆன்மாக்கு இன்னும் வருவண்டது. யூ பிகம் பெர்ஃபெக்ட். யூ பிகம் பெர்ஃபெக்ட் இன் லவ். யூ பிகம் பெர்ஃபெக்ட் இன் த ஹாப்பினஸ், பிளிஸ். யூ பிகம் பெர்ஃபெக்ட் இன் த நாலேஜ். பெர்ஃபெக்டிங் யுவர் செல்ஃப் இஸ் முத்தி, லிபரேஷன். சீவன் சிவத்துவம் அடையுது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட சிவன் சிவன் அல்ல, சிவத்துவம் அடையுது. சிவம் ஆகுதலை தவிர சிவம் அல்ல. அப்ப செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக. அடுத்தது கொங்குன் கருங்குழலி. கருங்குழலி என்றா கரிய கூந்தல உடையவள். அது என்ன கொங்குன் கருங்குழலி? கொங்கு என்பது நறுமணம், வாசனை. கொங்கு தேர் வாழ்க்கை அம்சுரை தும்பி சிவபெருமான் பாடிய பாடல். குறுந்தொகையில முதலாவது பாடல் நினைக்கிறேன். சிவபெருமான் பாடிய பாடல் திருமுறையில இல்ல, சங்க இலக்கியத்தில இருக்கு. கொங்கு தேர் வாழ்க்கை அம்சுரை தும்பி. இதங்க அந்த பானபத்திரனை திருவிளையாடல்ல வருகுதல்ல, நக்கீரருக்கு வாதிட்ட இது அந்த பாட்டு தானே. கொங்கு சேர் வாழ்க்கை அம்சுரை தும்பி என்று தொடங்குது. நறுமணத்தான் தொடங்குது. கூந்தலுக்கு நறுமணம் உண்டோ இல்லையோன்றதான் கேள்வி. அதான் கொங்குன் கருங்குழலி. நறுமணமுடைய கூந்தல், கரிய கூந்தலுடையவள். நந்தம்மை கோதாட்டி. கோதண்டா என்ன? கோது தடியா? இல்ல, கோதென்பது அது கோது. கோதிலா அமுதே குறைவிலா நிறைவே என்றெல்லாம் படிப்போம். கோதண்டா குற்றங்கள், மாசுக்கள், குற்றங்கள். கோதாட்டு வண்டா குற்றங்களை களைதல், மாசுக்களை களைதல். நந்தம்மை கோதாட்டி எங்களுடைய குற்றங்களை காசுக்களை களைந்து இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. பாருங்க, எங்கட வீட்டுக்கு வார இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. இந்த இல்லம் என்றது வீட்டை குறிக்கும் எங்களுக்கு. பழங்குடிலும் எழுந்தொருளியவரணே என்று வரும். எங்களோட வீட்டுக்கு சிவபெருமான் வருவார். அப்ப வீட்டை அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கணும். நாங்கள் என்ன வீட்டுல சுவாமி தட்டு சுவாமியரை மிக பிரதானமான இடத்துல இருக்கணும், ஒதுக்குப்புறத்துல இருக்கப்படாது.
அது மிக முக்கியமானது. அவர் ராஜா, வீட்டுக்கு ராஜா அவர் தான், உடையவர் அவர் தான். அவர் ஒதுக்குப்புறத்துல வைக்கக்கூடாது. மற்றது அந்த இடம் சுத்தமா இருக்கணும். எண்ணெய் கசிஞ்சு பழைய நெருப்பு குச்சி, ஊதுபத்தி சாம்பல், ஊதுபத்தி குச்சி எல்லாம் இருந்தா அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. தூசு இல்லாம மாசு இல்லாம இருக்கணும். விளக்கு ஒவ்வொரு நாளும் எரிய வேணும். விளக்கு சுத்தமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் விளக்கு இல்லாட்டிக்கு அட்லீஸ்ட் கிழமைக்கு ஒரு தடவை வேண்டாலும் விளக்கி வச்சு சுத்தமா வச்சிருக்கணும். நறுமணம் இருக்க வேணும். பூக்கள் இருந்து வைக்க வேண்டும். அப்ப நாங்கள் கொண்டாடினாத்தான் இறைவன் வருவார் இல்லையா? அங்க சுகமாட்ட வீட்டை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அழக. அப்ப அது மிக முக்கியம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படின்னா அவர் வந்துடுவார். அவர் வந்தா மிச்சம் எல்லாம் வருவணும். அவர் வந்தா பெருமாள், அவர் வந்தா மகாவிஷ்ணு வந்துடுவார். மகாவிஷ்ணு வந்தா லட்சுமி வராம இருப்பாளா? வருவாள். அவர் வந்தா பிரமன் வந்துடுவார். பிரமன் வந்தா சரஸ்வதி வராம இருப்பாளா? வருவார். குபேரன் வருவார். தெய்வங்கள், தேவர்கள், இந்திரன், சந்திரன் எல்லாரும் வருவார்கள். வீட்டுல எல்லாம் மங்களமா இருக்கும். மங்களமா இருக்கும். வீட்டை பாதுகாக்கிறதுக்கு பூதகணங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பைரவர் இருப்பார். அது மாதிரி வீடு வச்சிருக்கணும். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதன் தந்தருளும் சேவகனை. இந்த கிழமை எங்களுக்கு இந்த விடுமுறை நாட்கள் வருகிறது. இன்றைக்கு வேலை, நாளைக்கும் வேலை, நாளைக்குள்ள நாளைக்கு பிளான் வச்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு வீட்டை போய் இப்படி சாமியை திருப்பி ஒழுங்குபடுத்த போறோம். இந்த ஒரு விசிட் போறதான ஒவ்வொரு இடங்கள்ல சொந்தக்கார வீட்டை விசிட் போயிருக்கு. அங்க போய் பார்த்தா சாமியரை எங்கேயும் ஒதுக்குப்புறத்துல இருக்கு. அதெல்லாம் லைட்டே எரியுது இல்லை. அதுக்காக கொண்டே பழைய சூட்கேஸ் எல்லாம் போட்டு அடைஞ்சு வச்சிருக்கு. சொல்லியாச்சு இதெல்லாம் அத்தை வேணுமென்று சொல்லி. இந்த விடுமுறையில அது உண்டு. அந்த சாமியை ஒழுங்குபடுத்தி சுவாமியை வீட்டுல உரிய நல்ல இடத்துல நிலைப்படுத்தல. அப்பதான் வீடு மங்களமா இருக்கும் இல்லையா? செங்கமல பொற்பாதம், செங்கமலம் சிவந்த தாமரை போன்ற பொற்பாதங்களை தந்தருளும் சேவகனை. சேவகன் என்றார். எங்கள் கோமான் என்றார், எங்கள் பிரான் என்றார், உடையவன் என்றார், சேவகன் என்றார். கண்ணனன் சேவகன் என்று பாரதியார் சொன்னார். கண்ணனின் சேவகன் என்று படிச்சார். அதே மாதிரி மஞ்சு மந்தே கூலி கொண்டு அக்கோளால் மொத்துண்டு குஞ்சுமண்ட பொன்மேனி பாடுதெங்கானம்மானாய். அவ்வளவு பெரிய தலைவர் எங்களுக்கு சேவகனாயும் ஏவலாளாயும் கூட வருவார். சுந்தரருக்கு தூது போடுவார். காதலுக்கு இல்லையா? என்ன ஊத்த வேலை என்றுதானே கோபம் வந்தது. என்ன கோபம் வந்து வர ஏர்போன் கழிக்காம இருக்கு இல்ல? பெட்ட கோபம் வந்துட்டு பயல் தன் பொட்டைக்கு தூது போறதுக்கு இந்த சிவபெருமான் அனுப்புறானோ அப்படி. அவன் எவ்வளவு அதான் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை. அங்கண் என்றது அழகான கண். அழகான கண்களுடைய அரசை. அடியோங்கட்கு ஆரமுதை. ஆரமுதண்டா அமுது கண்டால் இனிமையானது. அமுது கண்டால் ஹீலிங், எல்லா வருத்தங்களையும் தணிப்பது. அமுது கண்டால் மரணமில்லா பெருவாழ்வு. மிருஜோர்மா அமிர்தம் கமய, அப்படித்தானே மந்திரம் சொல்லுது. மிருஜு கண்டா மரணம், அமிர்தம் கண்டா மரணமில்லா பெருவாழ்வு. மிருஜுவில் மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்னை வழி நடத்துவாயாக. அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருஜோமா அமிர்தங்கமய. அதான் அமுது. அங்கண்ணரசை அடியோங்கட்கு ஆரமுதை. ஆரமுதன்றது அரிய அரிய பெருவே. நங்கள் பெருமானை. நங்கள் என்று எங்கிட்ட எல்லாருடைய பெருமானும் அவர் தான். பாடி நலந்திகள. பாடி நலந்திகள, எல்லா நன்மைகளும் விளங்க நிலம் திகழ. பங்கைய பூம்புணல் பாய்ந்து. பங்கயம் என்றால் சேற்றிலே வள பிறந்தபடினாலே பங்கஜம். சமஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள் பங்கஜம். பங்கஜ பூம்புணல், புனல் என்ற நீர் பாய்ந்து ஆடேலோரம் பாவாய் என்று படிக்கிறார். அதுல இந்த இன்பத்துக்கு அழகா ஒரு 4 வார்த்தையில சொல்லிட்டார். செங்கணவன் வாழ், திசைமுகன் வாழ், தேவர்கள் வாழ், எங்குமில்லாததோ ஒரு இன்பண்ணம் பால். அதுல கம்பேர் பண்ணி கொண்டு ஷேர் பண்றேன் பாப்பம். அதுல
இதே மாதிரி முந்தைய கைவல்யானந்த சுவாமி எடுக்க சொல்லி தந்த பாட்டு ஞாபகம் இருக்கு. இந்த ஆனந்தத்தை சொல்லிக்குள்ள ஒரு பாட்டு உண்டு, தெரியுதா? மெனுடன் படிங்க, பாருங்க பாப்பா, சொல்லுங்க. கந்தருவன் மெனுடன் மெனுடன் மெனுடன்ல இருந்து தொடங்கணும். அது கீழே வந்திருக்கணும். மனுடன் மனுடன் கந்தருவன் தேவ கந்தருவன் பிதிர்பிரவித்தவன் தன்னுடன் கருமசுரன் இந்திரநாசான் பிரசாபதியானேன் கனவீரட்டான் இரணிய கருப்பன் கருது 11 பேரின் பின் ஆனந்தங்கள் துறையாம் வெள்ளிக்கடல் பிரம்மானந்தம். வெள்ளக்கடல் பிரம்மானந்தம். இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமானத மாதிரி இருக்குது. இது என்னென்றால் இது தைத்திரிய உபனிஷத்துல ஒரு பகுதி. நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம் தைத்திரிய உபனிஷம். அதுல ஆனந்தவல்லி என்னும் படிக்கல, சிக்ஷாவில தான் படிச்சுக்கிறோம். ஆனந்தவல்லியிலே ஆனந்தத்தை பற்றி வருகிறது. அந்த தைத்திரிய உபனிஷத்தை ஆனந்த பரியற்று வர்றது இந்த பகுதி இங்க இருக்கு. ஜுவ சுவஸ்தா யுயுசா அந்த இதுல இருந்து இந்த இவ்வளவும் ஆனந்தத்தை பற்றி வருகின்ற விடயங்கள். இந்த ஆனந்தத்தை பற்றி இவ்வளவு வார்த்தையில தைத்திரியத்துல வந்தது. மனுஷானந்தம் என்றா சொல்றார். இமேஜினே யங் பர்சன், இளமை உள்ளவர், ஸ்ட்ராங் வலிமை உள்ளவர், லேர்ன்ட் அறிவுள்ளவர், டிசிப்ளின் ஒழுக்கம் உள்ளவர், ஃபேர்ம் இன் பாடி உறுதியான உடல் உள்ளவர், மைட்டி இன் ஸ்ட்ரென்த் அளவற்ற பலம் உள்ளவர், possessing the entire wealth of this earth இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தனக்கு ஆளுமையாக கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு இன்பம் ஒரு பூரண மனுஷ ஆனந்தம். விளங்குதா சொல்றதுக்கு? ஆனந்தம் என்று சொல்றது தானே மனுஷன் என்ற மேக்சிமம் ஆனந்தம் இவ்வளவு. இதனுடைய 100 மடங்கு கந்தர்வர்களுடைய ஆனந்தம். அப்படித்தான் வரும். இப்ப இங்க இதை பார்த்தா விளங்கு. ஒவ்வொன்று மனுஷானந்தத்தை சொல்லி போட்டேன். இளமை, அழகு, உறுதி, ஆரோக்கியம், வலிமை, ஆற்றல், இந்த உலகம் முழுவதும் அவனுடையது என்றால் ஒருவனுக்கு அது முழுமையான மனுஷ ஆனந்தம். அந்த மனுஷ ஆனந்தத்தில மனுட கந்தர்வன், மானுட கந்தர்வன் என்று இருக்கிற இந்த மனுஷர்கள்லயே கொஞ்சம் பேர் ஹிப்பீஸ் மாதிரி வலை சந்தோஷமாக பொறுப்புகளை விட்டுட்டு வலை சந்தோஷமா அங்க இங்க சந்தோஷமா ஆடி பாடி ஆனந்தமா இருந்தா மானுட கந்தர்வர்கள். அவனுக்கு இதை விட 100 மடங்கு சந்தோஷம். பொறுப்பு இல்லை, பில் கட்டணும், டாக்ஸ் கட்டணும், பிள்ளைய பார்க்கணும், குட்டிய பார்க்கணும் கொண்டெல்லாம் இல்லை. அவன் சந்தோஷத்துல 100 மடங்கு தேவர்கள்ல கந்தர்வர்கள் இருக்கிறார்கள். மனித கந்தர்வன் பூமியில தான் அங்க இங்க ஓடிக்கொண்டு தெரிவான். தேவ கந்தர்கள் உலகமெங்கும் ஓடி தெரிவார்கள். ஆடல் பாடல் இசை எல்லாம் வரும். அவர்களுடைய ஆனந்தத்தை விட 100 மடங்கு கூடியது பிதிர்த்தேவர்களுடைய ஆனந்தம். பிதிர்த்தேவர்களுடைய ஆனந்தத்தை விட 100 மடங்கு கூடியது புறவித்தேவன். தேவர்களிலேயே புறப்படுத்த தேவராக பிறந்தவனுக்கு அவனோட 100 மடங்கு கூட. அதை விட 100 மடங்கு கூடுறது தன்னுடன் கருமசுரன். தன்னுடைய புண்ணிய பலத்தினாலே அந்த இடத்தை போனவன். அவனுக்கு அதை விட கூட. சிவஞான சித்தியார்ல வரும். உரைத்தை தொழில்கள் 3 மூவருக்கு உலக மோத. இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற 3 பிரம்ம விஷ்ணு உருத்திரன் என்ற 3 பேருக்கு சொல்ல வரைத்து ஒருவனுக்கு இங்கு வைத்தது என்ன நீ என்ன சிவன் தான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற 3 சொல்ற முத்துவர்கள் எல்லாரும் சொல்லினோம் என்று சொன்னால் விரை கமலத்தோன் மாலும். விரை கமலம் என்றது பிரம்மன், மால் என்றது திருமால். திருமாலும் அதிகாரத்தால் மேவினோர்கள் என்ன சொல்றார்கள்? மேவினோர்கள் என்று வரும். மேவினோர்கள் புரைத்த அதிகார சக்தி புண்ணியன் நன்னலாலே என்று வரும். அவர்கள் தங்களுடைய புண்ணிய பலனினாலே அந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள். தங்களுடைய சிவஞான சித்தியார் அல்ல, உரைத்த இத்தொழில்கள் 3 என்று தொடங்குற பாடு. அப்ப அது தன்னுடைய கர்மத்தாலே அப்படி வாரவனுக்கு இந்த புறவியால வாரவனோட 100 மடங்கு சந்தோஷம். அதை விட இயல்பாகவே தேவனாயிருக்கிறவனுக்கு அதை விட சந்தோஷம். அவனை விட இந்திரனுக்கு 100 மடங்கு மகிழ்ச்சி. அதை விட இந்திரனிய குருவாகிய பிரகஸ்பதி அவருக்கு 100 மடங்கு. பிரகஸ்பதியை விட பிரஜாபதி, பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதியா பிரஜாபதி தேவனுக்கு 100 மடங்கு. அவனை விட 100 மடங்கு மகிழ்ச்சி விராட புருஷனுக்கு, கன விராட்டன்.
அவனோட 100 மடங்கு மகிழ்ச்சி இரணிய கர்மனுக்கு. இப்படி 11 பேரை சொல்லியாச்சு. இந்த 11 பேரும் இன்பம் ஒருவரை விட ஒருவரை 100 மடங்கு கூட. இந்த 11 பேரும் இன்பம் ஆனந்தங்கள் எல்லாம் ஒரு நுரை மாதிரி. பிரம்ம ஆனந்தம் வெள்ளக்கடல். சிவனுடைய ஆனந்தம் பிரம்ம ஆனந்தம் வெள்ளக்கடல். புரிந்ததா? அதுதான் ஆனந்தம். இப்ப ஆனந்தத்தை ஒரு அளவுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு தைத்திரிய உணவத்துல இப்படி வசனமா போட்டதை கைவல்ய நவநீதம் வேதாந்த நூல்ல இந்த ஒரு பாடல்ல சொல்லி இருக்கு. இப்ப இது விளங்கும். மனுட கந்தர்வன் தேவ கந்தர்வன் பிதிர் பிறவித்தேவன் தன்னுடன் கருமசுரன் சுரன் இந்திரன் ஆசான் பிரசாபதி ஆனோன் கன விராட்டன் இரணிய கற்பன் கருது 11 பேரின் பின ஆனந்தங்கள். பின என்ற பிராக்ஷனல் பின்னம் என்று சொல்லுவோம். பின ஆனந்தங்கள் என்றால் பிராக்ஷனல் ஆனந்தம், ஒரு சின்ன ஒரு பகுதி. பின ஆனந்தங்கள் நுழையாம். அதெல்லாம் ஒரு நுழை மாதிரி, கடல்ல இருந்து வரைக்கும் நுழை வார மாதிரி. வெள்ளக்கடல் பிரம்மானந்தம். இனி போட்டு பாருங்க. இந்த அங்க செங்கணவன் பால் திசமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக வெள்ளக்கடல் பிரம்மானந்தம். சச்சித் ஆனந்தம் இவருடைய வடிவத்துல பாத்தீங்களா? சச்சித் ஆனந்தம். அதை கொண்டு வாரத்துக்கு அந்த நிலைக்கு கொண்டு போகும். சிவஞான சித்தியார் பாடல படிச்சிருவாயா? படிச்சிருங்க. தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகம் ஓத வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்ன எண்ணின் விரை கமலத்தோன் மாலும் ஏவலான் மேவினோர்கள் புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாமே. ஏவலால் மேவினோர்கள் தங்களுடைய தொண்டினாலே கர்மத்தினாலே புண்ணியம் வந்து அதால வந்தவர்கள். இதைத்தான் கருமசுரன். தன்னுடைய கர்மத்தினாலே சுரன் என்றால் தேவர்கள், அசுரன் என்றால் அசுரர்கள். கர்மசுரன் என்று சொன்னது அதைத்தான். தங்களுடைய புண்ணிய பலத்தினால அந்த பலத்துல வந்தவர்களுக்கு பிறவியால அந்த பலத்துல வந்தவனோட கூட. அதைத்தான் சொன்னார் ஒவ்வொருத்தரையும். வேற அது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்ல நிறைவு செய்து கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு சந்திப்பேன் காலையில் இருக்கா. தொல்லையிலும் பிரபி சூழந்தலை நீக்கி அலலறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவானறியளிக்கும் வாதபூரங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க. அடுத்த பாடலே வந்துட்டாயா? இறுதியாம் காலம் தன்னில் ஒருவனே இருவரும் தம் உறுதியில் நின்றார் என்னும் இறுதிதான் உண்டாகாதாம். அறுதியில் அரணையெல்லாம் அளித்தலால் அவனால் இன்னும் புறதன்னான் ஆக்கண் நோக்கம் பேரதி கரணத்தாலே. அது மகாசங்கார காலத்துல 2 பேரும் இருக்கிறது இல்லை. சக்தி சிவத்தில் ஒடுங்கும். இறுதியாங்காலத்தில் ஒருவனே. இருவருந்தம் உறுதியில் நின்றார் என்னும் இறுதிதான் உண்டாகாது. சக்தி சிவன் 2ம் இருக்கும் வரைக்கும் இறுதியான கம்ப்ளீட் டிசல்யூஷன் வராது. அறுதியில் அரணே எல்லாம் சக்தி தான் சிவத்தில் ஒடுங்கும். சாக்த மரபில மற்ற மாதிரி சொல்லுவார்கள். சக்தி சிவத்தில் ஒடுங்க வேண்டும். ஸ்ரீ சக்கரத்துல பாத்தீங்கன்னா நடுவில் எல்லா உச்சியில ஒரு முக்கோணம் இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு புள்ளி அல்லது ஒரு இது இருக்கும். அந்த முக்கோணத்தை அவர்கள் சொல்லுவார்கள் சிவம் என்றும், அந்த புள்ளியை பிந்துவை சக்தி என்றும் சொல்லுவார்கள். அப்ப சக்தி சிவத்தை ஆசனமாக கொண்டிருக்கிறாள். சிவம் சக்தியில ஈட்டிலே ஒடுங்கும். சக்தியில இருந்தான் சிவம் கீழ் நோக்கி வரைக்கும். சிருஷ்டி கிரமத்துல சக்தியில இருந்தான் சிவம் பெறும். மற்றது ஒடுக்க கிரமத்துல சிவம் போய் சக்தியில் ஒடுங்கும். சக்தி தான் சிவத்துக்கு ஆசனம், இதெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் லலிதா திரிசதி என்ற மந்திரம் இருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்தை சுருக்கமாக ஓத முடியாதவர்களுக்கென்று லலிதா திரிசதி. அதுலதான் பஞ்ச தசாட்சரி மந்திரம், அம்பாளுடைய பஞ்ச தசாட்சரி மந்திரமும் சூட்சுமமாக இருக்குது. 300 நாமங்கள் அதுல போட்டிருக்குது. இந்த முக்கோண வடிவம் வந்து சக்தி என்றும் பிந்து சிவம் என்றும் போட்டிருக்கு. இந்த முக்கோண வடிவம் தான் எங்களுக்கு ஆவுடையார் பீடம் இப்படி நின்று இருக்கிறது. அந்த பிந்து தான் எங்களுக்கு நாங்க பவிக்கிற சிவலிங்கம். ஸ்ரீசக்கரம் வந்து சிவலிங்கம் தான். ஆனா சாக்த மரபில் அவங்க வித்தியாசமா சொல்றது அது இருக்குது. அவங்க அப்படி சொல்லுவாங்க. எங்களுக்கு இறுதியா அப்ப சக்தி சிவத்துல போவதில்லை, சிவம் சக்தியில் ஒடுங்குவதில்லை, சக்தி சிவத்தில் ஒடுங்குவதுதான் சைவன் சொல்லுவது. சாக்த நூல் அந்த லலிதா திரிசதியிலேயும் அப்படித்தான் இருக்கு.
திருப்பாசூர் கோயிலையும் ஐயா ஸ்ரீ சக்கரத்தை சிவலிங்கம் பக்கத்திலே வச்சிருப்பாங்க ஐயா. அம்பாளாக வைக்கிறது உண்டு. ஸ்ரீ சக்கரமே அது சிவலிங்க வடிவந்தான். அந்த இதுல நாங்கள் சிவ ஆசனம் என்று சொல்றோம். அந்த பீடத்தை தான் நாங்க ஆசனம் என்று சொல்லி நாங்க சிவலிங்கத்துக்கு சொல்றது. கீழே இருந்து ஆதார சக்தி, பிறகு நந்தாசனம், பிறகு யோகாசனம், பிறகு பத்மாசனம், பிறகு விமலாசனம், குடிரா சக்தி பண்றது. சக்தி தான் கடைசி ஆசனமா வருகிறது. அந்த ஆசனம் நாங்க சொல்ற கீழ் பீடத்தை அவங்க மற்ற மாதிரி இப்படி வச்சிருக்கிறாங்க. இதை வச்சு கடைசியா சக்தி ஆசனத்துல சிவம் அந்த புள்ளியில மேலே இருக்குது. அப்படிதான் ஸ்ரீ சக்கரத்தையே அனுஷ்டானத்துல கடைசியா நாங்க 108 முறை நமசிவாயன்னு சொல்லிட்டு 10 முறை உமாதேவிய நம, கணபதிய நம, சரவண பவாய நம, அதுக்கு பிறகு நாராயண நமன்னு சொல்றதாயா 10 முறை. சொல்லக்கூடாதுன்னு இல்லை. நாராயணன் சிவனுடைய நாமந்தான். நவந்தர் பேதமாக ஏகநாதனே நடிப்பன் என்பர். சரி. உவந்தருள் உருத்திரன் மால் பிரமன் என்று போட்டிருக்கல. அப்ப இறைவனே இருக்கிற நாராயணன் இருக்கிறார். சுத்தமாய தத்துவத்துல 5 தத்துவங்கள் இல்ல. அந்த 5 தத்துவங்கள்ல நாதம், பிந்து, அது ரெண்டும் அருவத்திருமேனி. அபர சிவன், அபரசக்தி. சதாசிவத்துல சதாசிவம் அருவருவத்திருமேனி சிவலிங்கம் ஐமுகங்களாக பாவிப்பது. மகேஸ்வர மூர்த்தத்துலதான் நாங்க 25 மகேஸ்வர மூர்த்தம், 64 மகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. மகேஸ்வரன், மகேஸ்வரி. சுத்த வித்தையில 3 டிபார்ட்மெண்ட். படைத்தல் டிபார்ட்மெண்ட்ல பிரம்மன், சிவனே பிரம்மனாக இருந்து படைக்கிறார். சக்தி சரஸ்வதியாக இருக்கிறார். பிறகு அங்க இருக்கிற காத்தல் டிபார்ட்மெண்ட்ல விஷ்ணுவாக இருந்து சிவனே காத்தல் செய்கிறார். சக்தி எங்க லட்சுமியாக இருக்கிறார். அழுத்த டிபார்ட்மெண்ட்ல அவரே உருத்திரனாக இருக்கிறார். சக்தி உமையாக இருந்து செய்கிறார். எத்திரம் ஈசன் நின்றான், அத்திரம் அவளும் நிற்பாள். இதுவும் சிவஞான சித்தியால தான் இருக்கு. எத்திரம் ஏசன் நிற்பான், அத்திரம் அவளும் நிற்பாள். அந்த பக்கத்துல அவர் விஷ்ணுவா இருந்தால் அவள் லட்சுமியா இருப்பாள். அவர் பிரம்மாவா இருந்தால் அவர் சரஸ்வதியா இருப்பாள். அவர் ருத்ரனா இருந்தால் அவர் உமையா இருப்பார். அப்ப இதுல நவந்தர பேதம். இந்த 3ம் உருவத்திருமேனி. பிரம்ம விஷ்ணு உருத்திரன், மகேஸ்வரன் 4வது உருவத்திருமேனி, சதாசிவன் 5வது அருவத்திருமேனி, பிந்து தத்துவத்துல அபரசக்தி அது அருவத்திருமேனி, மற்றது அது 6. பிறகு 7வதாக நாத தத்துவத்துல அபரசிவன். அதுதான் ஆதிசிவன். ஆதிசிவன் என்று சொல்லுவோமே. ஆதிசிவன், ஆதிசக்தி. அதுகள் இல்லை. அதுக்கு அப்பால இதெல்லாம் சுத்தமாயில. சுத்தமாயக்கு அப்பால இருக்கிற பரலோக இருப்பில இருக்கிறது பரசிவன், பராசக்தி. அது அருவம் என்று உபசாரமாக சொன்னாலும் அது அருவவும் இல்லை, உருவவும் இல்லை, அருவுருவவும் இல்லை. அது 2 சேர்த்தா 9. அதான் நவந்தர பேதமாக ஏகநாதனே நடிப்பன். ஒருவர் தான் அந்த இதில் இருக்கிறார். எத்திரம் ஈசன் நின்றான், அத்திரம் அவளும் நிற்பான். அப்படிதான் எல்லாமே ஒண்ணுது. எல்லாம் ஒன்றே. அந்த நிலை, அந்த தத்துவ தளத்திலே எல்லாம் உண்டு. ஆனா அதுல பிறகு ஹயராக்கி வரும் கீழே. இதெல்லாம் சுத்தமாயா தளம். இறைவனுடைய அவருடைய ஹெட் ஆபீஸ் என்று சொல்றது. அவருடைய வீடு பரலோகம் என்றா இதை விட்ட ஹெட் ஆபீஸ். இங்கே எவர் அந்த ஒபிஷியல் ஃபார்மில வருவார். படைத்த தொழிலுக்கு அந்த ஃபார்மில வருவார். காத்த தொழிலுக்கு அந்த ஃபார்மில வருவார். அழித்த தொழிலுக்கு அந்த ஃபார்மில வருவார். மற்றது மறைத்த தொழிலுக்கு மகேஸ்வர ஃபார்மில வருவார். அருளல் தொழிலுக்கு சதாசிவ ஃபார்மில வருவார். இது இல்லாமல் அருவமாக இருக்கிறதும் இருக்குது. அதெல்லாம் அவர் எடுக்கின்ற தடஸ்த வடிவங்கள். தடஸ்த என்றா தொழிற்படு நிலை. ஒபிஷியல் ஃபார்ம் அண்ட் யூனிஃபார்ம் என்று வைங்க. ஒபிஷியல் யூனிஃபார்ம் அண்ட் யூனிஃபார்ம். இப்போ ஒருவரை இப்ப சச்சங்கத்தில் இருக்க இப்படி இருக்கிறேன், இது முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல ஆபீஸுக்கு போயிருக்க வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்புறம் ஒரு ஜிம்முக்கு போயிருக்க வேற கெட்டப்ல இருக்கு. இரவுக்கு ஒரு பார்ட்டியோ ஃபங்க்ஷனோ போனா வேற மாதிரி இருக்கும். குளிர்ல வேற பனி வலிக்க வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான. அதே மாதிரி இது அவருடைய ஹெட் ஆபீஸ். அவருடைய வீடு பரலோகம். வீட்டுல வேற ரிலாக்ஸ்டா இருப்பார். இதெல்லாம் வெளியில தெரிகிறது. வீட்டுல வலிவா ஒரு ஷோட்ஸை போட்டுக்கொண்டோ, சரத்தை போட்டுக்கொண்டோ, ஒரு மேலோட காலுக்கு மேல கால் பாட்டுக்கொண்டு டிவி பார்த்துக்கொண்டு சீரியல் பார்த்துக்கொண்டு இருக்கிற இல்லையா? அதுதான் உண்மை நிலை. சுயரூபம், சொரூபம். அப்படி இருக்கிறவன் தான் பரசிவன். அது எண்ணறிதாய் நித்தமாய் அந்த நிலையில் அரங்கம் திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்தோடுகள் என்று சொல்லி சிவபிரகாசத்திலே அந்த பாட்டு வரும். இதை கனெக்ட் பண்ணா சிவபுராணத்துல ஒரு ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய் அப்படியே
ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை கோவிப்பாய் நின்றொழும்பின். ஆனா ஒருபோதும் என்ன பிரியாம இருப்பேன். இப்படி எல்லாம் போய் நான் இந்த அவஸ்தையெல்லாம் படையக்குள்ள நாட்டத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே. எப்படி பூவில மனம் பிரியாம இருக்கோ அது மாதிரி என்னோட பிரியாம இருக்கிறேன். சேயாய் பார்க்க தூரத்துல இருக்கிற மாதிரியும் இருக்குது. என்னை விட்டுட்டு போட்டியே ஐயா, என்னை விட்டுட்டு சொல்றது நனியானே. ஆனால் எங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறாய். இல்ல சேயா என்றா சேய்மை, தூரம், தூரம். அண்மை ஒதிர்ச்சொல்லு சேய்மை. அண்மை என்றா கிட்ட. நணுகுதல், நண்ணுதல் என்றா அணுகுதல், கிட்ட அணுகுதல். இது சேயா என்றது தூரத்தில். இதோ தூரப்பா கடவுளே நீ ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி எல்லாம் சொல்றாங்கல்ல, நீ அப்படி இருக்கு. அவர் கைவிடல, அவர் எங்களோட ஒன்றோடு பூவில் மனம் போல எங்களோடயே இருக்கிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். பிரான்டா பிரியான். இந்த உடம்பை விட்டு உயிர் போகும், உயிரை விட்டு இறைவன் போறதே இல்லை. ஆனா எங்களுக்கு தெரிகிறது இல்லை. ஏன்னா நாங்கள ஓடுற ஓட்டம் ஆட்டத்துல அந்த தூசு பறக்க உலக பறக்க ஊட்டத்துல இருக்கிறவங்க எங்கே அதெல்லாம் அடங்க அவர் நிக்கிறது தெரியும். மாற்ற மனங்களிய நின்ற மறையோனி இதெல்லாம் ஓடி ஆடிய கொண்டிருக்கிற அந்த அது அடங்க அங்க அவர் நிக்கிறது தெரியும். ஒரு மெய்ப்பொருள்னா என்ன? மெய் என்றதுக்கு எத்தனையோ கருத்து இருக்கு. உண்மை என்ற கருத்து பொதுவாக உண்மையை சொல்லுவார்கள். சமஸ்கிருதத்துல சத்தியம் என்று சொல்லுவார்கள். சத்தென்றால் கருத்து என்றும் உள்ளது, உறுதியாய் உள்ளது, நிலை மாற்றம் இல்லாதது. இப்போ சேஞ்ச். அப்ப என்றும் உள்ளது இறைவன், நிலை மாற்றம் இல்லாம இருக்கிறது இறைவன், உண்மையாயிருப்பது இறைவன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுவார்கள். அதுல என்ன, அந்த நாங்கெல்லாம் தத்துவ ஞானம் என்று சொல்றதுக்கு தானே, அதுக்கு திருவள்ளுவர் போட்டதுக்கு மெய் உணர்தல் என்ற ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறார்கள். மெய் உணர்தல், மெய் உணர்தல். நன்றி சிவா, நாளைக்கு சந்திப்போம். இந்த நீங்க பூஜை அறைய பத்தி சொன்னீங்க. இங்க கனடாவில பேஸ்மெண்ட்ல வைக்கலாமா பூஜை அறை? உங்களுக்கு அது மிக விசாலமாக இருந்தா தாராளமா வைக்கலாம். எங்க உங்களுக்கு வடிவாக ஆளுமையாக அவர் தாங்குறார் உங்களை, அவ்வளவுதான், வடிவா வைக்கலாம். நானும் பேஸ்மெண்ட்ல எந்த ரூம்ல தான் வச்சுக்கிறேன். அப்படி என்று பார்த்தால் பேஸ்மெண்ட்ல குடியிருக்கிறவர்கள் சுவாமி படம் வைக்கலான்னு வந்துடுவேன், மேலே ஆக்கள் இருக்கிறவன். அப்ப சுவாமிக்கு ப்ரொமினன்ட் பிளேஸ். எங்கட ஊர் வழக்கத்துல திராவிட கட்டடக்கலை தான் இருந்தது. இலங்கையில தான் கடைசியா இப்பவும் இருக்குது. இன்னும் இந்தியாவில எல்லாம் அப்படி வீடு கட்டுறது பார்க்கல. அது பொதுவாக வீடு கட்டும் பொழுது 2 அறை கட்டுவார்கள். முக்கியமாக 2 அறைகள் கட்டிக்க, ஒரு அறை பெரிய அறை, ஒரு அறை சின்னதா இருக்கும். அந்த பெரிய அறைக்கு பேரே சுவாமி அறை. என்ன பெரிய அறை சுவாமி அறை என்று தான் சொல்றது. அந்த பெரிய அறை சுவாமிக்கு, அங்கதான் சுவாமி படம் இருக்கும். வீட்டினுடைய தலைவனின் தலைவியும் சிவசக்தி அம்சமாக, சிவசக்தியினுடைய பிரதிநிதிகளாக, பார்வதி பரமேஸ்வருடைய பிரதிநிதிகளாக அந்த அறையைத்தான் பாவிப்பார். அதுதான் அவருடைய தாம்பத்திய அறை. அந்த நாளில சுவாமி படம் கிடையாது. அச்சுயந்திரம் படத்துல சுவாமி படம் வடிக்க துவங்கின பிறகு, ரவிவர்மா பெயிண்டிங் கீழே தொடங்கின பிறகு எங்களுக்கு படம் வந்தது. அதுக்கு முந்தி குடிசை வீடுகள் இருக்கும். இல்லாட்டி இப்படி கொஞ்சம் வசதியான வீடு கட்டினா அந்த அறையில விளக்குத்தான் இருக்கும். விளக்கு ஏத்துற என்று சொல்லுவேன் ஊர்ல. அப்ப விளக்கு ஏத்துறதான் முக்கியம். விளக்கு வைப்பார்கள், விளக்கு வச்சுட்டு கும்பிடுவார்கள். ஏன்னா இப்படியெல்லாம் சுவாமி படங்கள் வைக்கிறதெல்லாம் இவங்களுக்கு 100 வருஷத்துக்கு உள்ளாக வந்ததுதான். தலைவாய்ப்பு எல்லாம் கேட்கிற சுவாமி படம் அங்க வைக்கலாமா, இங்க வைக்கலாமா, இந்த படம் வைக்கலாமா, படம் வைக்கிறதே இப்பதான் வந்தது. என்னுடைய மாமியாருடைய அந்த திவசத்துக்கு போயிருந்தேன். அங்க அந்த படம் வைக்கிறது இல்லை, படம் வைக்கிறத விட அவ உடுத்த சீலை வைப்பாரு. ஒரு கதிரையிலே அந்த அவன் சீலைய மடித்த சீலை அப்படியே வச்சு அதுக்கு வேலை. அந்த காலத்துல படமே இல்லை, சீலை தான் வைக்கிறது. அவை உடுத்த உடைய கொண்ட ஒரு பெட்டிக்க வச்சிருக்கணும். அதுவும் சுவாமி அறையில தான் இருக்கு. அவன் திவசம் வரைக்கும் அந்த பெட்டியை எடுத்து ஒரு பழைய கட்டையில வச்சு போட்டு அதுக்கு முன்னால்தான் விளக்கேற்றி படைக்கிறது.
இறந்தவருடைய படம் கிடையாது அந்த நாளில். ஐயா இந்த நேரம் நீங்க 2 திருக்குறளை சொல்லுவீங்க ஐயா. பொருளற்றவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு. அதுல இப்ப அது 2 இருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் ஒன்று இருக்கு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் ஒன்று இருக்கு. 2 விரலும் ஒரே அதிகாரத்தில் இருக்கு. மெய் உணர்தல் இல்ல. பொருள் அல்லவற்றை பொருளன்று உணரும் மருளானா மானா பிறப்பு. எது பொருள் இல்லையோ அது எல்லாம் இதுதான் பொருள். ஒருவருக்கு மக்கள், இன்னொருவருக்கு மனைவி, இன்னொருவருக்கு பதவி, இன்னொருவருக்கு கல்வி, அறிவு, புஸ்தகம், பிறகு இப்படியே போய் சமயம் கோயில் என்று பிடிக்கிறதெல்லாம் இருக்குது. அதான் ஆசை அறிமீன்கள், ஆசை அறிமீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அறிமீன்கள். அதுவும் அப்படியே ஒவ்வொரு பொருளா பிடிச்சு 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 கொண்டு போய் கடைசியில பக்குவம் வரைக்க இவர்தான் பொருள் என்று வரும். தம்முருவம் காட்டாது. அதைத்தான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி இப்படி ஒவ்வொன்றிலையும் எங்களை செலுத்தி போக்குவாய் என்னை புகவிப்பாய் ஒன்றையும் செலுத்தி கடைசியாக நின் தொழும்பின் நின்னுடைய தொழில நின்னுடைய பணியை செய்யும்படியாக சிவபுண்ணியங்கள் சிவகாரியம் செய்யும்படியாக செலுத்தி கடைசியா முத்தி நிலையை தருவரும். கை காட்டி தம்முருவம் காட்டாது மறை. நன்றி. மார்கழி மாதம் நல்ல காலை பொழுது. நாங்கள் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஐயா நாளைக்கு வகுப்பு இருக்கா ஐயா? ஓ சந்திப்போம். புதன்கிழமை திருவம்பாவதானே. நல்லது ஐயா. ஓம் நம சிவாய். சரி.